நமது மக்கள் தொலைக்காட்சியில் உழவர் மேடை. அரசாங்கம் மானியம் என்ற பெயரிலே ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய திட்டங்களை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மானியம் எப்போ வேணா உள்ள எப்போ வாங்குறது கிடையாது. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்கறது கிடையாது. எந்த விவசாயிகள் அந்த மானியம் வாங்கிட்டேன் நீ வாங்குன்னு சொல்லி கைகூட்டு கொண்டு போற விவசாயி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நியாயமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் மானியத்தை எதிர்பார்க்கிறோம்? ஆகவே அரசினுடைய மானிய திட்டங்கள் வீணாக்கப்படுகிறது. உண்மை அதுதான். உழவர் மேடை வரும் ஞாயிறு மாலை 4:30 காணத் தவறாதீர்கள். நமது மக்கள் தொலைக்காட்சியில் உழவர் மேடை. அரசாங்கம் மானியம் என்ற பெயரிலே ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய திட்டங்களை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மானியம் எப்போ வேணா உள்ள எப்போ வாங்குறது கிடையாது. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்கறது கிடையாது. எந்த விவசாயிகள் அந்த மானியம் வாங்கிட்டேன் நீ வாங்குன்னு சொல்லி கைகூட்டு கொண்டு போற விவசாயி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நியாயமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் மானியத்தை எதிர்பார்க்கிறோம்? ஆகவே அரசினுடைய மானிய திட்டங்கள் வீணாக்கப்படுகிறது. உண்மை அதுதான். உழவர் மேடை நாளை மாலை 4:30 காணத் தவறாதீர்கள். நமது மக்கள் தொலைக்காட்சியில் உழவர் மேடை. அரசாங்கம் மானியம் என்ற பெயரிலே ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய திட்டங்களை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மானியம் எப்போ வேணா உள்ள எப்போ வாங்குறது கிடையாது. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் கொடுக்கறது கிடையாது. எந்த விவசாயிகள் அந்த மானியம் வாங்கிட்டேன் நீ வாங்குன்னு சொல்லி கைகூட்டு கொண்டு போற விவசாயி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நியாயமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் மானியத்தை எதிர்பார்க்கிறோம்? ஆகவே அரசினுடைய மானிய திட்டங்கள் வீணாக்கப்படுகிறது. உண்மை அதுதான். உழவர் மேடை இன்று மாலை 4:30 காணத் தவறாதீர்கள்.